பீகார் தேர்தல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், தேர்தல் கமிஷனின் மதிப்பு எவ்வளவு தாழ்ந்தது என்பதை தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. இந்திய தேர்தல் கமிஷன் நம்பகத்தன்மை மிகவும் கீழ்நிலைக்கு சென்றுவிட்டது என்று விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடப்பட்டதை தொடர்ந்து போலீசார் சோதனை நடத்தினர். இதையடுத்து தேனாம்பேட்டை காவல் நிலைய போலீசார் மோப்ப நாய் மற்றும் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் உதவியுடன் முதலமைச்சர் வீட்டை சோதனையிட்டனர். இது புரளி என தெரிய வந்ததும் மிரட்டல் விடுத்த நபரை தேடி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் பூத் கமிட்டிகள் அமைத்து ஆண்ட கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கும் ஒரே கட்சி தேமுதிக மட்டுமே என அதன் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மதுரையில் பேசியுள்ளார். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, தேனி ஆகிய 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மண்டல கால பூஜைகளுக்காக சபரிமலை நடை நேற்று முன்தினம் மாலை சரண கோஷங்கள் முழங்க திறக்கப்பட்டது. கார்த்திகை 1ஆம் தேதி முதல் 41 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் பூஜை சபரிமலையில் ஒரு மண்டல காலமாகும். இதற்காக நேற்று முன்தினம் மாலை 5 மணிக்கு மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடை திறந்த போது பக்தர்கள் சரண கோஷம் எழுப்பினர். ஷேக் ஹசீனாவை குற்றவாளி என்று அறிவித்த வங்கதேச நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. தீர்ப்பு விவரங்களை அறிந்த ஷேக் ஹசீனா இந்த தண்டனை பாரபட்சமானது என்று கருத்து தெரிவித்துள்ளார். அதே சமயத்தில் அவரை ஒப்படைக்குமாறு இந்தியாவிடம் வங்கதேசம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் ஷேக் ஹசீனா எங்கே தங்கியுள்ளார், அவரது முகவரி என்ன என்பது பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவில் புதுடெல்லியில் ஷேக் ஹசீனா தற்போது லுட்டியன்ஸ் பங்களா மண்டலத்தில் வசித்து வருகிறார். இந்த பகுதி மத்திய டெல்லியில் உள்ளது. அதி உயர் பாதுகாப்பு கொண்டது என அறியப்பட்ட பகுதியாகும். இங்கு ஷேக் ஹசீனாவுக்கு அதி உயர்ந்த பாதுகாப்பை மத்திய அரசு வழங்கி வருகிறது. டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவ குற்றவாளிகளை நரகத்தில் இருந்தாலும் அரசு வேட்டையாடும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். வரும் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் இந்தியா, சீனா ஆகிய 2 நாடுகளிடையே நேரடி விமானங்கள் இயக்கப்படும் என ஏர் இந்தியா விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. ரஷ்ய அதிபர் புட்டினின் நெருங்கிய உதவி அதிகாரியும் ரஷ்யாவின் கடல்சார் துறையின் தலைவருமான நிக்கோலை பத்ரோஷுவுடன் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்திப்பு நடத்தினார். ஜப்பானில் 13 மாதங்களாக உறங்கிக் கொண்டிருந்த எரிமலை வெடித்து சிதறியதால் அங்கு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன.